சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி. அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே ரகசியம் நிறைந்த ஒரு ராசி. எதனால சார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான் அதிகமாக ரகசியங்களை புதைத்து வைத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த 18 ரகசியம்னு சொல்றோம் இல்லையா? அந்த 18 ரகசியம்னா அந்த 18 ரகசியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னு சொன்னாலே ரகசியங்கள் நிறைந்தவர்கள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த விஷயம்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெகு சிலருக்கு மட்டுமே இந்த விஷயங்கள்லாம் தெரியும். யாருக்கெல்லாம் இந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது தெரிகிறதோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள். ஏன் அப்படின்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியும். புரியுதுங்களா? அவங்கள பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படி லீட் பண்றாங்க. ஸோ நீங்க விருச்சிக ராசியா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க. நீங்க விருச்சிக ராசியா இல்ல, விருச்சிக ராசி அப்படின்னு உங்களோட பார்ட்னரா இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். சரி, இதில் 18 ரகசியம்னு நான் சொல்கிற மாதிரி 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்காரர் சுருக்க முடியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா கேளுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு ஆர்வம் அப்படி விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பேஸான ஒரு விஷயம். அந்த கியூரியாசிட்டியில் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான சான்சஸ் அப்படி விஷயம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் முதன்மையான ஒரு ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் யார் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் புத்திசாலிகள். அதே போல் இவர்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் அவங்க கிட்ட சொன்னாலுமே அவங்க அதை கண்ணில் பார்க்காமல் நம்பவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவர் சொல்றது தப்பாகவே இருந்தாலும் கூட அதையும் நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கிங்களேன், அடுத்து அந்த பர்சன் கிட்ட உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது நிறைந்த ஒரு ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இவர்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது மர்மம் நிறைந்ததாகவும் ரகசியம் நிறைந்ததாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட டிசைனே அந்த மாதிரி தான். புரியுறதுங்களா? அவர்களோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ராசினர். அதாவது இவங்களை இவங்க கிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரே ஒரு ராசி யார் அப்படின்னா விருச்சிக ராசி மட்டும்தான். அதே போல சந்தேகம் அப்படிங்கிறது இவர்கள் கூடவே பிறந்தது. யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பவே மாட்டாங்க. அதாவது இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள், அவர்கள் பார்த்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த சந்தேகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதே போல லட்சியம், போட்டி, வெற்றி இவர்களுக்கு அதிகமான கவனம் அவசியம் இருக்கும். இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைச்சுக்கங்களேன், அவங்க தான் அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி, எஃபர்ட் அப்படின்னு ரொம்ப அதிகமான எஃபர்ட் அப்படின்னு போடக்கூடியவர்கள் சொல்லலாம். அதே போல கோபம் அப்படிங்கறத வந்தால் இந்த பர்சனை நீங்க மனுஷனா பார்க்கவே முடியாது, ஒரு மிருகமாகத்தான் பார்க்க முடியும். அதனால இந்த ராசினரை கோபப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நினைக்காதீங்க. அதாவது அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த கோபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் எதிர்க்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இருக்காது அப்படிங்கிற சொல்ல. அந்த அளவுக்கு ஒரு கோபம் அப்படிங்கிறது வரும். அவங்கள எவ்வளோ நீங்க அந்த கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொன்னாலுமே அதை கேட்டுக்கிட்டு நடக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அடுத்து உண்மையான பாராட்டை இவர்கள் மட்டும்தான் தருவார்கள்னு சொல்லலாம். அதாவது யாராவது ஒருத்தர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வராருன்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாருமே வாயார வாழ்த்துறதுன்னு சொல்லுவாங்க, மனசார வாழ்த்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே ஒரு உள்ளம் யாரு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர் மட்டும்தான் அப்படிங்கிற சொல்லலாம். துரோகம் செய்தால் மன்னிக்க மாட்டார்கள். இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு குணம், இவர்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு துரோகம் அப்படிங்கிறது இழைத்தார் அப்படின்னு சொன்னா அந்த நபரை மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சொல்லலாம். இவர்கள் எப்பொழுதுமே அமைதியானவர் தான். ஆனா அந்த அமைதி அப்படிங்கிறது சீர்குலையும் பொழுது ஒரு பெரிய ஒரு புயலாக மாறக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிற சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காந்த சக்தி அப்படிங்கிற விஷயம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். அதாவது ஒரு மின்காந்த அலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மின்காந்த அலை அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கலகலகலன்னு இருக்கும். ரொம்ப வெளிப்படையானவர்கள். எந்த ஒரு நபரையும் பார்த்தீங்கன்னா தன் வயப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்கள் எப்படின்னா உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதை அனுபவித்தவர்கள் சொல்லலாம். அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே சரி, எவ்வளோ லோ லெவல்ல இருந்தாலும் சரி, தன்னை நடுநிலையா வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இது இவங்க கிட்ட மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும்.
அன்புக்கு அடிமைன்னு சொல்லலாம். யாராவது இவங்க கிட்ட உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் செலுத்திட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அவங்க கிட்ட உண்மையாக கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவங்க என்ன சொன்னாலுமே அவர்களுக்கு இவர்கள் அடிமை அப்படிங்கிறதே சொல்ல முடியும். ஆனால் சில பேர் வந்து இதை வந்து தவறாக கூட யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அந்த தவறாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை வந்து அடையாளம் கண்டு அவங்க கிட்ட விலைக்கு வருவாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு பிடிக்கும். அந்த அன்பு அப்படின்னு இந்த ராசிக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அன்புக்காக அந்த இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும். அந்த அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற சொல்லலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் தவற விட்ட விஷயங்கள் கிட்ட வந்து சேர்ந்துரும்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்கள் தவற விட்ட விஷயங்கள் வந்து இவர் வந்து கவனித்துக் கொள்வார். அதுதான் இவருடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புரியல சார், புரியுற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவரும் வந்து இவரோட ஃப்ரெண்டும் வந்து வெளியில போறாங்கன்னு நினைச்சுக்கலாம். யார் விருச்சிக ராசிக்காரரும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஒரு கார் வாங்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து என்ன ஒரு மைண்ட்ல இருக்கோ, அதாவது விருச்சிக ராசிக்காரருக்கு என்ன ஒரு மைண்ட்ல இருக்கோ அந்த காரை வாங்குறத விட அவர் ஃப்ரெண்டு வாங்கிட்டு அந்த காரை என்னால் யூஸ் பண்ண முடியல, நீ இந்த காரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த கார் இவங்க வந்து வேண்டா வெறுப்பா வாங்கினாலும் கூட அந்த காரை தான் இவங்க கூட கடைசி வரைக்கும் வந்து டிராவல் பண்ணும் அப்படிங்க சொல்லலாம். புரியுறதுங்களா? அதாவது மற்றவர்கள் வந்து ரொம்ப அதிகமா விரும்பின ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் இந்த ஜாதகரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. நீங்க விருச்சிக ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா இதை தெரிஞ்சுக்குங்க. இப்படி உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். அதே போல் வாழ்க்கையை வந்து சொந்த பாதையை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, எனக்குன்னு ஒரு தனியான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்க கிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு தனியான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். அதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு குணம். அடுத்தது பார்த்தா எல்லோரிடத்தும் இருந்து விலகி தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிறத இந்த பர்சன் வந்து ஏற்பாடு பண்ணுறாருன்னு நினச்சிக்கங்களேன். எல்லாரையுமே வந்து சந்தோஷப்படுத்தி பார்த்து இவங்க வந்து தனியாக அதை ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் சொல்லலாம். இது வந்து இவங்ககிட்ட மிகவும் தனித்துவமான ஒரு குணம் அப்படி சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் அது இருக்குமான்னு கிட்ட கிடையாது. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க கட்டாயம் இந்த குணம் அப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். அதே போல் இவர்கள்கிட்ட யாரோ ஒருத்தர் வாக்கு வாங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம், வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கலாம், அந்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை அப்படி போயிடும் அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன். இந்த நபரை நம்பி நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியம் அப்படின்னு வெளியில் போகவே போகாது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அப்படிங்க சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புதிய நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு வகையில் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகருக்கு சேர்ந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அப்படி விஷயம் பெற்றவர்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரியுறதுங்களா? மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.